ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லோன் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஆப்லாம் கிடையாது. இது ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் தான். ஒன் ஸ்டெப்லேயே நமக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் எலிஜிபிள் அப்படிங்கிற நம்ம செக் பண்ணிக்கலாம். இதுக்கு இதோட மொத்த ப்ராசஸிங் டைமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். ஒருவேளை உங்களுக்கு லோன் எலிஜிபிள் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஜஸ்ட் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை மட்டும் ஃபில் பண்ணி அந்த அமௌண்ட்டை நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ஈஸியாக இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா லைவ் ப்ரூஃபோடு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு எல்லா வீடியோஸுமே பாருங்கள். உங்களுக்கு எதனால் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அதை உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். இதில் இந்த லோன் அப்ளை பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட சேலரி ஸ்லிப் கண்டிப்பாக இருந்தாகணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு லோனை நீங்கள் எடுக்க முடியும். அதனால் நீங்கள் ஒரு ஒர்க்கராக இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நான் உங்களுக்கு வேறு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக இருக்கீங்க, உங்களுக்கு சேலரி ஸ்லிப் இருக்குது, உங்களுடைய சேலரி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக இந்த ஒரு வீடியோவை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இந்த ஒரு லோன் ஆப்பில் அதிகபட்சமாக நமக்கு ஒரு 2-3 லேக்ஸ் தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பர்சனலாக என்னோடய ஃப்ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 95,000 வரைக்குமே லோன் அப்ரூவல் எடுத்திருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் வீடியோ எண்டில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக நான் சொன்னது பிறகு முன்னாடியே 2 லேக்ஸ் 5 லேக்ஸ் வரைக்கும் வாங்கிக்கலாம். இது ஜஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு லோன் கால்குலேட்டர் தான். இது நீங்கள் எவ்வளோ லோன் எடுத்தாலுமே எவ்வளோ லோன் எடுக்கிறீங்க, அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ, எத்தனை வருஷத்து கட்டுறீங்க அப்படிங்கிறத செக் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு அப்ரூவல் லோன் ஆனதுக்கப்புறம் இந்த கால்குலேட்டரை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சிபில் ஸ்கோர் என்ன அப்படிங்கிறதே தெரியாமல் நிறைய இடத்துல லோன் அப்ளை பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஒருவேளை உங்களுக்கு சிபில் ஸ்கோர் லோவாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஸோ இந்த ஒரு வெப்சைட்டில் உங்களுக்கு ஃப்ரீயாகவே சிபில் ஸ்கோர் செக் பண்ணிக்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீ சிபில்னு சொல்லிட்டு ஒரு மீட்டர் ஏறி இறங்கிட்டே இருக்குல்ல. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் அப்படிங்கிறத நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய சிபில் ஸ்கோர் எவ்வளோ அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஷோ ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நார்மலாக ஒரு 650 அந்த ரேஞ்சில் ஃபஸ்ட்டு உங்களோட சிபில் ஸ்கோர் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த சைடில் 3 டாட் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக பெர்சனல் லோன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அப்ளை நவுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் டச் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எல்லாமே சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். ஃபஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஃபஸ்ட் நேம் கேட்குறாங்க. ஸோ ரெண்டாவது பாருங்கள் லாஸ்ட் நேம் கேட்குறாங்க. ஸோ மூணாவது உங்களுடைய மொபைல் நம்பர், நீங்கள் கையில் என்ன மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த நம்பர் போட்டுக்கோங்க. ஸோ அந்த நம்பரை போட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிற கொடுக்கும்போது உங்களுக்கு ஓடிபி வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல ஓடிபி ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்த ஸ்டெப்பில் உங்களுடைய இமெயில் ஐடி கேட்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா பேன் கார்டு நம்பர் கேட்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஒரு 10,000 20,000 1 லட்சம் அந்த ரேஞ்சுக்குள்ளே போட்டுக்கோங்க. ஸோ அதிகபட்சமாக போட்டு உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிட போகுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த லோன் அமௌண்ட்டை நீங்கள் எத்தனை வருஷத்துக்குள்ளே கட்டி முடிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் எடுக்க போகிற லோன் அமௌண்ட்டை பொறுத்து நீங்கள் எத்தனை வருஷங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒரு செக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் டச் பண்ணி நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ப்ரீவியஸ் பேஜில் நான் போட்ட வரைக்கும் நீங்கள் லோன் அமௌண்ட் 10,000 20,000 போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதெல்லாம் போட முடியலை. மினிமமே பார்த்திங்க அப்படின்னா
ரூ. 1,00,000 வந்து போட சொன்னாங்க. அதனால் நீங்கள் மினிமம் வந்து அந்த லோன் அமௌண்ட்டில் வந்து ரூ. 1,00,000 வந்து போட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு பேஜ் ஃபுல்லானோடனே டிக் ஆகி 2வது பேஜ் வந்து உங்களுக்கு வந்துடும். வந்த உடனே உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் குவாலிஃபிகேஷன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து டச் பண்ணி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. 2வது வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து மேலாக ஃபீமேலாக கேட்குறாங்க. ஸோ அது வந்து போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து மஸ்ட் வந்து ஆதார் கார்டில் இருக்க மாதிரி அட்ரஸ் வந்து ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். 2வது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெசிடென்ஸ் ஸ்டேட்டஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து உங்களுடைய ரெசிடென்ஸ் ஸ்டேட்டஸ் என்னவோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி, அதாவது உங்களுடைய வீடு தான் வந்து கேட்குறாங்க. வீடு வந்து சொந்தமாக இருக்கீங்களா, இல்லை அப்பா அம்மாவோட இருக்கீங்களா, இல்லை வேறு ரெண்ட்டுக்கு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அது வந்து எதுவோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு நீங்கள் இப்போ கரண்ட்டில் இருக்க பின்கோடு வந்து கேட்குறாங்க. ஸோ பின்கோடு வந்து போட்டுக்கோங்க. கரண்ட்டில் இருக்க சிட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து நெக்ஸ்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து டச் பண்ணிக்கோங்க. 3வது ஸ்டெப்பில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்டர் எம்ப்ளாயி நேம் வந்து கேட்குறாங்க. ஸோ உங்களுடைய நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நீங்கள் செய்கிற வேலையில் வந்து எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் அந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து நெட் சேலரி வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஃபில் பண்ணியிருக்காங்க. மினிமம் சேலரி வந்து எனக்கு 30,000 இருக்க மாதிரி வந்து வேணும் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரு 35,000 வந்து ஃபில் பண்ணிக்குவோம். இந்த இடத்துல வந்து எம்ப்ளாயர் நேம்னால் நம்மளுடைய நேம் வந்து என்ட்ரு பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் வேலை செய்கிற கம்பெனியோட நேம் தான் வந்து என்ட்ரு பண்ணணும். இந்த மாதிரி கூகுள் அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கிட்டு கீழே இருக்க கூகுளோட கம்பெனி ஒன்றாச்சும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதர்ஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அதர்ஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து டச் பண்ணி அடுத்த பேஜுக்குள்ளார வந்து போயிடுங்க. ஓகேங்க. உங்களுடைய ஃபைனல் ஸ்டேஜ் வந்து இதுதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பேன் கார்டு கேப்பு வந்து கேட்குறாங்க. ஸோ 2வது வந்து ஆதார் கார்டோட ஃபோட்டோ, 3வது வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்ரஸ் ப்ரூஃபுக்கும் வந்து நீங்கள் ஆதார் கார்டே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்கம் டாக்குமெண்ட்டில் வந்து மந்த்லி சேலரி ஸ்லிப் வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் 3 மந்த் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்குறாங்க. ஸோ அதை எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஐடி கார்டு வந்து கேட்பாங்க. நீங்கள் கம்பெனியில் வேலை செய்யும்போது கொடுத்துருக்க ஐடி கார்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓரளவுக்கு இப்போ வந்து நீங்கள் எல்லா ஸ்டெப்புமே வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான எலிஜிபிள் லோன் அமௌண்ட் வந்து உங்களுடைய டிஸ்பிளேயில் வந்து ஷோவாகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து ஒரு ஃபில்லுன்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி ஈஸியாக அதில் கொடுத்துருக்க அமௌண்ட் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு பின்கார்ப் அப்படிங்கிற இந்த ஒரு வெப்சைட்காரங்க வந்து ஒர்க்கர்ஸுக்கு மட்டும்தான் வந்து லோன் வந்து கொடுக்குறாங்க. செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கு வந்து யாருக்குமே வந்து கொடுக்குறது கிடையாது. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து அவங்களுடைய வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணியும் வந்து கேட்டுக்கலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச ரிப்ளை வந்து நான் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.